மலர், எதுக்கு என்ன கூட்டு வந்திருக்கீங்க? வேற எதுக்கு? நகை எடுக்கத்தான். நகையா? ஆமா. கட்ட எத்தனை நாடி சொல்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு நான் உங்ககிட்ட நகை கேட்டேனா? ஏப்பெல்லாம் பண்றீங்க? நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். ஏய் இருடி, இப்ப யாருக்கு நகை எடுக்க வந்திருக்கோம் தெரியுமா? வேற யாருக்கு? என்னத்தானே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அப்ப எனக்கு தானே. ஆசைதான் உனக்கு. நீயே எனக்கு வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு நான் எடுத்து தரணும்னு நினைப்பனா? என்ன யாருக்கு எடுத்து கொடுக்க போறீங்க? என்ன கூப்பிட்டு வந்தீங்க? இருடி பொறுமையா இருடி. வாங்க சார், வாங்க மேடம். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவரு? ஏய் மலர், ஏன் அங்கே நின்னுக்கிட்டு இருக்க? இங்க வா. வாரேன். சிஸ்டர், டேபிள் சேர் எதுவும் இல்லையா? அதை கொண்டு வர சொல்றேன் சார். உட்காருங்க சார். தேங்க்யூ. காரடி. இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப யாருக்கு நகை எடுக்க கூட்டு வந்திருக்கீங்க? நான் தான் செலக்ட் பண்ணுவியா என்ன? ஆமா. சரி, அப்ப சொல்லிடுறேன். அதத்தானே இத்தனை நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. வேற யாருக்கு? நம்ம தென்றலுக்கு தான். என்னங்க சொல்றீங்க? தென்றலுக்கா? ஆமா, அஸ்வினுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம். அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் செய்ய வேணாம்? ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமாடி லூசு. சரி உட்காரு. சரி சார், எப்படி நகை பார்க்கணும்? எத்தனை பவுன்ல எடுக்க போறீங்க? பவுன்லாம் கணக்கு வேணாமா? இன்னும் எப்படி எடுக்க போறீங்க? ஏதோ அங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதே மாதிரியே காட்டுங்க. ஓகே சார், அதே 5 பவுன் 6 பவுன் வரும் சார். ஓகே, பரவாயில்ல. இதை பாருங்க சார், நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கு. வேற என்ன இருக்குன்னு காட்டுங்க. ஓகே சார், இதான் இப்ப வந்திருக்க நியூ மாடலா? ஆமா மேடம். ஆமா, 3மே அழகா நல்லா இருக்கு மாமா. ஓ அப்படியா? அப்ப 3யுமே எடுத்துருமா என்ன? 3 என்னத்துக்கு? தென்றலுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு மிச்சம் 2 நீ வச்சுக்க. நல்லா இருக்கு. நெக்லஸ் எடுத்து காட்டுங்க, நான் போட்டு பாக்குறேன். நான் வேணாம் சொல்லிட்டு இப்ப போட்டு பார்க்க போறியா? ஓகே மேடம். ஆமா, எப்படி இருக்கு? சூப்பர். நிஜமா சொல்றீங்களா? நிஜமா தாண்டி. சூப்பரா இருக்குடி மலர், அழகா இருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அடிதோல். இது நல்லா இருக்கு மாமா. அப்போ ஓகே, இதையும் நீ எடுத்துக்க. அந்த அதடுங்க. ஓகே மேடம். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வேண்டாம் சொல்லி கடையில இருக்க நகைய பூரா எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காளே, நல்லா தாமா இருக்கு. சரி. அப்புறம் மலர், என்ன வேணாம்னு சொன்னாப்ல இருந்துச்சு மேடம்? அப்படித்தான் சொல்லுவேன், இருந்தாலும் போட்டு பாக்குறேன். சரி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கோ. இல்ல, சும்மா போட்டுதான் பாக்குறேன். எனக்கு எது வேணாம். பரவாயில்லடி, எடுத்துக்கோ. இல்ல வேண்டாம், எனக்கு இப்பதானே வாங்கி கொடுத்தீங்க. வாங்கி கொடுத்தா என்ன? நான் தானே வாங்கி கொடுக்க போறேன். பரவாயில்ல, எடுத்துக்கோ. இதோ இந்த ஆரத்தையும் நான் கழுத்துல போட்டிருக்கேன்ல, அதையுமே பேக் பண்ணிருங்க. ஓகே மேடம். ஆனாலும் இந்த கடையில எத்தனையோ கஸ்டமர் பார்த்திருக்கேன், ஆனா உங்களை மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல, வந்தீங்க பாத்தீங்க, டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சதே எடுத்துட்டீங்க. சூப்பர் மேடம். தேங்க்ஸ் சார், உங்களுக்கு கிடைச்ச ஜோடி சூப்பர். தேங்க்யூ. டிஸ்கவுண்ட்ல எதுவும் பண்ண மாட்டீங்களா? பண்ணலாம் மேடம். சரி மலர், நீங்க இரு, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. ஏன் அப்படி பாக்குறீங்க? மலர், எனக்கு இந்த கடையா பார்த்தோன்னே இன்னொன்னு ஞாபகம் வருது. என்னது? சிஸ்டர், உங்க கடையில தாலி இருக்கா? இருக்கு சார். எதுக்கு இப்ப கேக்குறீங்க? மலர், நம்ம கல்யாணத்துக்கு நம்ம இப்பயே தாலி வாங்கிடலாமா? வாங்கினா இப்பயே கூட உங்க கழுத்துல கட்டிடுறேன். என்ன லூசா? தாலி எல்லாம் இப்பயே எடுத்து வைக்க கூடாது. ஏன் எடுத்து வைக்க கூடாது? தாலிங்கிறது சும்மா இல்ல. என்ன? அதெல்லாம் பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணி எடுக்கணும். நம்ம எடுக்க கூடாது. நமக்குன்னா கல்யாணமே என்னைக்குன்னு முடிவு பண்ணல. எப்படி நீங்க தாலி வாங்குவீங்க? சரி, ஓகே, டென்ஷன் ஆகாது. இல்ல மாமா, நான் அதுக்காக சொல்லல. நீங்க தானே சொன்னீங்க உங்க சொந்தக்காரங்க முன்னாடி என் கழுத்துல ஜாம்னு தாலி கட்டுவேன்னு சொன்னீங்களா இல்லையா? அது நடக்கணும்ல. நடக்கும். பின்ன எதுக்கு அவசரப்படுறீங்க? உங்களுக்குன்னு நான் முடிவாயிருச்சு, எனக்குன்னு நீங்க முடிவாயிருச்சு. பின்ன எதுக்கு அவசரம்? எனக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் முடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு பொறாமையா இருக்கா? அப்படி சொன்னா இல்ல, நீங்க சொல்லாட்டியே உங்களுக்கு முகத்திலேயே தெரியுது. நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சரி மேடம். சொல்லுங்க மேடம், உங்க கழுத்துல இருக்கத கலட்டி கொடுத்துட்டீங்கன்னா நான் போய் பில் போர்ட கொடுத்துருவேன். கலட்டி கொடு. சரி, நீங்க ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. என்ன நகைய எடுத்து கழுத்துல பட்டுட்டேனே, யாரு பில் பே பண்றது? குடுறி. கொடுக்குறேன். இந்தாங்க. நகை மேடம்க்கு ரொம்ப பிடிச்சிச்சு போல சார், அதான் மேடம்க்கு கலட்டவே மனசுல.
மேடம் கவலைப்படாதீங்க, பில் போட்ட உடனே உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்க கழுத்துல மாட்டிக்கங்க. இல்ல இல்ல வேண்டாம், நீங்க வீட்டுக்கே பேக் பண்ணிருங்க. ஓகே மேடம். ஏய் மலர், ம் டீ காஃபி எதுவும் வேணுமா? இல்ல வேண்டாம். ஜூஸு? இல்ல வேண்டாம். அப்போ சரி சரி, நீங்க ஏறு, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. ஏய் சரவணா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. அவன் மேல ஆசைப்பட்டதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல. ஆனா நீ என்ன ஒரு ஆளா கூட மதிக்காம உள்ளத்துக்கு போட்டுட்டேல, அதுவும் அந்த மலருக்காக. சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன். உன்னையும் சும்மா விட மாட்டேன், அந்த மலரையும் சும்மா விட மாட்டேன். நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க, இனிமே அவங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகே சார். இனிமே அவங்களால எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிங்க சார், இனிமே அவளை நல்லா பாத்துக்கிறேன். உங்களை நம்பிதான் சார் நான் டாக்டர் கிட்ட கூட கேட்காம ரிலீஸ் பண்றேன். அப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அதாவது சார், இனிமே என் பொண்ணால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புறேன். என்ன சாரு? சார், இனிமே உங்களால எதுவும் பிரச்சனை வருமா? சார் இல்ல வராது. நான் இத்தனை நாள் இந்த ஜெயில இருந்து பட்டது போதும். எனக்கு இனிமே சரவணன் வேண்டாம். அதனால அவனோட வாழ்க்கைக்கு என்னால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சொல்றத கேட்டுதான் உங்களை ரிலீஸ் பண்றேன் சாரு. இதுக்கப்புறம் நீங்க தான் பார்த்து ஒழுங்கா இருக்கணும். இதையும் மீறி ஏதாச்சும் பிரச்சனை என்கிட்ட வந்துச்சுன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது சாரு. ஓகே சார், இதுக்கப்புறம் என்னால எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அது உன்கிட்ட வராது, ஏன்னா வெளியவே தெரியாதே. என்ன சாரு? இல்ல சார், இதுக்கப்புறம் நான் ஒழுங்கா இருப்பேன். என்னால எந்த பிரச்சனையும் வராது. நீங்களே நான் நல்ல பொண்ணுன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள்கிட்டயே நான் பாராட்டு வாங்குவேன். ஓகே சாரு, என் பொண்ணு திருந்திட்டா சார். இதுக்கப்புறம் என் பொண்ணால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஓகே சார், பொண்ணை கொஞ்சம் வசதியா வளர்த்துட்டீங்க, அதனாலதான் தப்பு பண்றோன்னு தெரியல. இதுக்கப்புறமாவது பொண்ணை கொஞ்சம் நல்லா வளங்க. சாரி, என்ன எங்க அப்பா ஒழுங்கா வளர்க்கலையா? இதெல்லாம் இவனால கேட்கணும்னு எனக்கு தலை எடுத்து. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அப்படி எனக்கு பிடிச்சவன் எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன், அது தப்பா? அதுக்கு இடைஞ்சலா இருந்த அந்த மலரை வரட்டணும்னு நினைச்சேன், அது தப்பா? ஆனா அந்த சரவணா இந்த மலருக்காக என்ன போய் ஜெயில அடைச்சிட்டான்ல. ஏய், காலேஜ்ல இருந்து உன்னை உயிருக்குயிரா காதலிச்சேன்டா. ஆனா நீ நான் எதுக்குடா காதலிச்சோம்னு நினைக்க வச்சுட்டேல. அந்த அளவுக்கு உன்னால என் மனசு காயமாயிருச்சு. நான் விடவே மாட்டேன்டா. எந்த மலருக்காக என்ன நீ ஜெயில அடைச்சியோ அந்த மலர் உன் கூட வாழவே விட மாட்டேன். பாக்குறேன்டா, பாக்குறேன். எல்லாரும் முன்னாடியே என்னையும் என் குடும்பத்தையும் என்னோட அப்பாவையே நீ அவமானப்படுத்திட்டேல. உன்னை சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன். இது எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும். ரேவதி அக்கா, சார், இந்த டாக்குமெண்ட்ல சாருவோட கையெழுத்து எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கல்ல? வாங்கியாச்சு சார். சரி ஓகே சாரு, இனிமே நீங்க வீட்டுக்கு போகலாம். ஓகே சார். ஃபைல் கொடுங்கக்கா. ஓகே சார். அருண், வாங்க சரவணா. எதுக்காக என்ன வர சொன்னீங்க அருண்? அது வந்து சொல்லுங்க அருண். இல்ல சரவணா, சாருவை உங்க அப்பா ரிலீஸ் பண்ணி கூட்டு போறாரு. எது ரிலீஸ் பண்ணி கூட்டு போறாரா? யார கேட்ட ரிலீஸ் பண்ணீங்க? யார கேட்கணும் சரவணா? கம்ப்ளைண்ட் கொடுத்தது நானு. அதுக்கு அவளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன பேசுறீங்க அங்கிள்? சரவணா, அவ என் பொண்ணு. நீங்க தானே அங்கிள் அன்னைக்கு சொன்னீங்க என்ன பண்ணாலும் திருந்த மாட்டா, உள்ளே கிடக்கணும்னு சொன்னீங்கல்ல. அதுக்காக அவளை விட்டுற முடியாதுல்ல சரவணா. என்னதான் இருந்தாலும் அவ ஒரு பொம்பளை பிள்ளை. அங்கிள், நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அங்கிள். சரவணா, அவ பண்ணது தப்புதான், ஆனா அதுக்கு இது தீர்வு கிடையாது. அவ என்னோட பொண்ணு. ஒரு அப்பனா அவளுக்கு செய்ய வேண்டியதை நான் செஞ்சுதானே ஆகணும். அங்கிள், நீங்க பண்றது சரியில்லை அங்கிள். அவ திருந்தவே இல்லை, அதுக்குள்ள அவளை எப்படி நீங்க ரிலீஸ் பண்ணி கூட்டு போகலாம்? அவ திருந்துறாளோ திருந்தலையோ, இதுக்கப்புறம் அவ உன்னோட வாழ்க்கையில வரமாட்டா. என்னோட வாழ்க்கையில வரமாட்டான்றதுக்கு என்ன நிச்சயம்? இவளால நான் பட்ட கஷ்டம் போதும் அங்கிள். ஓகே சரவணா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனாலும் சாருவை ரொம்ப நாள் நாங்க ஜெயிலே வச்சிருக்க முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு, அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆமா சரவணா, சாரு என்னோட ஒரே பொண்ணு, அவளோட வாழ்க்கையும் நான் பார்த்துதான் ஆகணும். அதுக்காக அங்கிள் திருந்தவே இல்லை, அவளை நீங்க எப்படி அங்கிள் கூட்டு போகலாம்? சரவணா, ஏன் சரவணா அப்படிலாம் பேசுற? நீ என் கூட பேசாத, நான் பார்த்தாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு. போதும் சரவணா, போதும். என் முன்னாடியே என் பொண்ணை பார்த்து அருவருப்பா இருக்குன்னு சொல்றல. இன்னும் உன் வாழ்க்கையில என் பொண்ணு வரவே மாட்டான். நீயும் இனிமே எங்க மூஞ்சிலேயே முழிச்சிடாத. அங்கிள், போதும் சரவணா, இட்ஸ் எனாஃப். எல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்கிள், உங்களையும் மாத்திட்டால. நான் காலில் விழுந்து அழுதாமா, நீ உங்க காலையில விழுந்து அழுதாளா என்ன? சரவணா, யாரு நீ எதுக்கு கண்டவங்க காலெல்லாம் விழுந்து அழுதுகிட்டு இருக்க? அங்கிள், பொண்ணு தப்பு பண்ணிருக்கா. நீங்க அன்னைக்கு அப்படியே பேசுனீங்க, ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுனீங்க. இன்னைக்கு நான் நல்லவன் தான் சரவணா. என் பொண்ணு திருந்தினதுனால. இன்னைக்கு என் பொண்ணு தப்பு பண்ணியிருந்தா, அதனால அவளுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைச்சேன். என் பொண்ணுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. போதும், அவ அனுபவிச்ச தண்டனை. ஒன்னும் கொலை பண்ணிடல. அருண், எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சார், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதை ஏன் அவங்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரவணன், நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதுக்காக இவ்வளவு கோவம் ஆகக்கூடாது சரவணன். அருண், என்ன காசு எதுவும் வாங்கிட்டீங்களா என்ன? சரவணன், என்ன பேசுறீங்க நீங்க? போலீஸ்காரங்கனாலே தப்பானவங்கன்னு அர்த்தமா என்ன? சரி விடுங்க ரேவதி அக்கா, சமுதாயத்துல நம்மளுக்கு அப்படித்தானே முத்திரை இருக்கு. சரவணன், நான் ஒன்னும் காசு வாங்கிட்டுலாம் விடல, அந்த அவசியமும் இல்ல. சாரு ஜெயில நடந்துகிட்ட விதத்தை பொறுத்துதான் நாங்க அவங்கள ரிலீஸ் பண்ணோம். ஆமா சார், சாரு ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிட்டாங்க. முன்ன இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. நடிப்பு நடிப்பு எல்லாமே நடிப்பு அருண். இதை நம்பி நீ இவ்வளவு வெளியே விடாத.
அப்படியா? அப்படியே நடிச்சாலும் இவங்களோட உண்மையான முகம் எனக்காச்சும் ஒரு நாள் வெளியே வந்துதானே ஆகும். வந்துதான் ஆகும். அது வரைக்கும் என் மலர் அவ என்ன வேணா பண்ணுவா. பாரு சரவணா, நீ இவ்வளவு பயப்படுற அளவுக்கு என் பொண்ணு ஒன்னும் கொலை குற்றவாளி இல்ல. பண்ணிருப்பா, விட்டா கொலையே பண்ணிருப்பா. இல்ல சரவணா, நீ எனக்கு கிடைக்கணுன்றதுக்காகத்தான் நான் மலரை மிரட்டி அவளை விலக வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல. யாரு நீயா? அப்படின்னா நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், நான் உன்னை விரும்புறேன் சரவணா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு மலரை கடத்தி அவளை 3 நாளா பட்டினி போட்டு என்னென்ன சித்திரவதை பண்ணியிருக்க. நீ யாரை நம்பினாலும் நம்புவேனே தவிர உன்னை நான் கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டேன் சாரு. ஓகே, நீங்க நம்ப வேணாம் சரவணன். இங்க பாருங்க சார், சொல்லுங்க. இதுக்கப்புறம் உங்க பொண்ணால சரவணன் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. ஓகே சரவணன், உங்களுக்கு ஓகே தானே? யாரு இவகிட்டயா என் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எழுதி கொடுக்க சொல்றீங்க? சரவணா, கிட்ட கையெழுத்து வாங்குறது ஒண்ணுதான், தண்ணியில எழுதுறது ஒண்ணுதான், ரெண்டையுமே நம்ப முடியாது. சரவணா, பின்ன எப்படி நாங்க இதை ஹேண்டில் பண்றது? ஆமா சரவணா, நீங்களே சொல்லுங்க இதுக்கு ஒரு தீர்வு. இதுக்கு ஒரு தீர்வுனா அவ உள்ளதான் இருக்கணும். இதுக்காக இவ செஞ்ச சின்ன தப்புக்கு காலம் பூரா உள்ள இருக்க முடியாது. இது சின்ன தப்பு, இவ பண்ணது சின்ன தப்பா? கொலை முயற்சி பண்ணிருக்கா. சரவணா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன், ஆனா நீ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. நல்லா யோசிச்சு பாரு சரவணா, காலேஜ்ல நீங்க எப்படி எல்லாம் இருந்தீங்கன்னு அதையெல்லாம் மறந்துட்டு என் பொண்ணு மேல இவ்வளவு கோவம் வர்றதுக்கு என்ன காரணம்? பொண்ணுதான் காரணம். எனக்கு பிடிச்ச பொண்ணு என் கண்ணு முன்னாடியே எப்படி மிரட்டினான்னு தெரியுமா? சரவணா, அதை நான் மன்னிப்பு கேட்டுட்டேனே சரவணா. மன்னிப்புலாம் பேச்சோட பேச்ச காத்துல கலக்குற மாதிரி, அதெல்லாம் என்னால நம்ப முடியாது. பின்ன நான் என்ன பண்ணணும், நீயே சொல்லு. ஆமா சரவணா, நீ நம்பவும் மாட்டேங்கிற, இதுக்கு ஒரு தீர்வுனாலும் சொல்லு. தீர்வு தானே அங்கிள், நான் ஒண்ணு சொன்னா செய்வீங்கல்ல? என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எது நல்லதா இருந்தாலும் நீ சொன்னா நான் செய்வேன் சரவணா. அப்ப சரி அங்கிள், பொண்ணுக்கு என் கண்ணு முன்னாடி கல்யாணம் நடக்கணும். என்னது கல்யாணமா? என்ன அங்கிள், பண்ணுவீங்களா? சரவணா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் வாழ்க்கையில வர மாட்டேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் என் விஷயத்துல நீ தலையிடுற? உன்கிட்ட பேசல, அங்கிள் கிட்ட பேசுறேன். என்ன அங்கிள் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன அருண், நான் சொல்றது சரியா? இப்ப திருந்திட்டேன்னு சொல்றால, நான் வேணான்னு சொல்றல, அப்ப நான் சொன்னதை செய்ய சொல்லுங்க. என்ன சார் ஒன்னும் பேசாம இருக்கீங்க? என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலையே. என்ன அங்கிள், என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்றீங்க? உங்க பொண்ணால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எழுதி கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு கல்யாணம் நடந்தா உனக்கு என்ன, கல்யாணம் நடக்காட்டி உனக்கு என்ன? எனக்கு தேவை, ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. திருந்திட்டேன்னு சொல்றியே, அப்ப ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேங்கிற? அதான் நான் வேணான்னு சொல்லிட்டேயே. அங்கிள், நான் உங்களோட பதில தான் எதிர்பார்க்கிறேன். இங்க தானே சொன்னீங்க என் பொண்ணு திருந்திட்டா, அவ செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டான்னு. சொல்லுங்க அங்கிள், இப்படி ஒண்ணுமே பேசாம நின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் சொல்லுங்க சார். முடியாதுன்னு சொல்லுங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? முடியவே முடியாது. மூடிச்சாரோ? அப்பா, இதுக்கு நான் ஒரு காலத்திலே சம்மதிக்க மாட்டேன். அப்போ ஓகே, இவள சரவணன் சொன்ன மாதிரி உள்ளேயே வச்சிருங்க. என்ன சாரு, அப்ப நீ பண்ணதெல்லாம் நடிப்பா சாரு? அப்பா, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. எனக்கு கொடுத்ததெல்லாம் போதும் சாரு. அதனால உங்க அம்மா அங்க கதறிக்கிட்டு இருக்கா. அவ அழுகைய பார்க்க முடியாம தான் உன்னை வெளியே எடுக்கணும், உன்னை ரிலீஸ் பண்ணணும்னு வந்தேன். ஆனா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க சாரு? பாத்தீங்களா அருண் சொன்ன மாதிரி அவளோட உண்மையான முகம் வெளியே வருதா இல்லையா? என்ன அருண், நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டேன்ட்டீங்க. இப்ப பாருங்க சாரு, என்ன சாரு இதெல்லாம்? நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சாரு. இது என்னோட வாழ்க்கை, இதுக்கு யாரும் வற்புறுத்தணும்னு அவசியம் இல்ல. யார் சொல்றது என்னால கேட்க முடியாது. நான் சொல்றத கேப்பியா சாரு? கேப்பேன்பா. அப்ப சரவணன் சொன்ன மாதிரி உனக்கு கல்யாணம் தான் பேசணும். இதுக்கு ஓகேனா என் கூட வா, இல்லனா உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிருந்தேன் சாரு. அப்பா, இந்த ஜெயில கொசு கடியிலே மூட்டை பூச்சிக்கிட்டே என்னால கடி வாங்க முடியாது. இந்த ஜெயில தான் நாங்களும் இருக்கோம். உன்ன மாதிரி தான் எங்களுக்கும். ஒரு 2 மாசம் இருந்ததுக்கே உனக்கு இப்படி இருக்குன்னா, காலகாலமா நாங்க இங்கேயே தான் காலத்தை ஓட்டுறோம். உங்களுக்கு எப்படி இருக்கும்? மேடம், இது உங்க வேலை. ஆனா நான் என்னால முடியாது. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்துட்டேன்னு சொல்றாங்க, நான் வேணான்னு சொல்றாங்க, என் வாழ்க்கையிலேயே வரமாட்டான்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க? சரவணன் சொல்றது சரிதானே சாரு? மனசு மாறிட்டேனா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன சாரு, என்ன முடிவு பண்ண போற? நீங்க சொன்னதை செஞ்சு தொலைகிறேன். சரவணா, உனக்கு ஓகேவா? சாரி அங்கிள், எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட இப்படிலாம் பேச வேண்டியதாகி போச்சு. என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். பரவாயில்ல சரவணா, ஒன்னால என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை அமைய போதுனா அதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான் சரவணா. இதுக்கப்புறமாவது இவ கல்யாணம் பண்ணி திருந்தி குழந்தை குட்டின்னு ஆனா கூட இவளுக்கு அறிவு வருமா என்னன்னு தெரியல. ஆனாலும் இவளால நீ பட்ட காயம் பெருசுதான் சரவணா. ஆனா அப்படி பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு சரவணா. ஏன் அங்கிள், பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க அங்கிள், மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே சரவணா. சரிங்க சார், நாங்க போயிட்டு வரோம். சரிங்க சார், உங்களோட பொண்ணோட வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. சரிங்க சார். இத்தனை நாளா தான் ஒரே பொம்பளை பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி என்னால இருக்க முடியாது. ஒரு விதத்துல இவ தப்பு பண்ணதுக்கு காரணமும் நான் தான். அதுக்காக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல அங்கிள், நீங்க போயிட்டு வாங்க. சரி சரவணா.
சாருவோட கல்யாணத்துக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை வரும், நீங்க கண்டிப்பா வரணும். ஓகே அங்கிள். ஓகே அருண், நான் கிளம்புறேன். சரி சரவணா. டாக்டர் தம்பி, டாக்டர் தம்பி. ஏன்னா நான் சும்மா இருக்க முடியலையா? யார் மேடம்? வேற யாரு, எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க தான். இந்த சாருக்கு தனியா இருந்தாங்கல்ல, ஆத்தாலும் மகளும். கூப்பிடுங்க. ஏய் வாமா இங்க. டாக்டர் தம்பி, டாக்டர் தம்பி. அம்மா வளராம பேசுமா. டாக்டர் தம்பி, எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க டாக்டர் தம்பி. யாரு உங்களையா? இந்த ஜென்மத்துல வெளிய விட முடியாது. தப்பு பண்ணவங்கள விட தப்பு பண்ண தூண்டனவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். யாரு நாங்கள தப்பு பண்ண தூண்டனா? நாங்க ஒண்ணுமே பண்ணல. ஒரு பொண்ண கடத்த உதவி பண்ணிருக்கீங்க, இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? தப்புதான், நாங்க பண்ணது தப்புதான். சொல்லு மனுஷ்கா. ஆமா மாமா, எங்களை தயவு செஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, இங்க எங்களால இருக்க முடியாது மாமா. யாரு மாமாவா? நானா? ஆமா மாமா, அவர் எனக்கு அக்கானா, நீங்க எனக்கு மாமா தானே மாமா. தயவு செஞ்சு எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க, இதுக்கப்புறம் எங்களால எந்த பிரச்சனையும் வராது மாமா. மலரவே நீ அக்கான்னு ஏத்துக்கல, அப்புறம் எப்படி நான் உனக்கு மாமாவாக முடியும்? இல்ல மாமா, நான் பண்ணது தப்புதான். எங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க. இப்ப என்னைய கொடுத்து விடுறாளே. அடியே பேசணுமா, எதை பேசணுமா அதை மட்டும் பேசடி. அதை விட்டுட்டு என்னையெல்லாம் கோர்த்து விடாதடி. ஆமா ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு எங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. மலரக்காவை கடத்தி கஷ்டப்படுத்தினாங்களே, நீங்க மன்னிச்சு விட்டுட்டீங்க. நாங்க கடத்த உதவி தானே மாமா பண்ணணும், ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், புத்தி கெட்டு போய் பண்ணிட்டோம். மலரக்கா மேல இருக்க கோவத்துல அப்படி பண்ணிட்டோம். ஏமா உனக்கு அந்த பொண்ணு மேல இவ்வளவு கோவம்? ஏன்னா எங்க அப்பா எங்க அக்காவை மட்டுமே பாசமா பாப்பாரு வைப்பாரு, என்னைய ஒரு பொண்ணா கூட அவர் பார்க்கல. அதனாலதான் எனக்கு எங்க அக்கா மேல அவ்வளவு கோவம். என்னதான் உங்களுக்கு அம்மா வேற வேறையா இருந்தாலும் அப்பா ஒண்ணுதானே, அந்த பாசம் கொஞ்சம் கூட இல்ல உனக்கு. மன்னிச்சிருங்க. சரி இவங்களை விட்டுருங்க அருண், நீங்க சொன்னா சரிதான் சரவணா. ரேவதி அக்கா, இவங்க கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி விட்டுருங்க. ஓகே சார். இதுக்கப்புறமாவது ஒழுங்கா இருங்கம்மா. சரிங்க போலீஸ் தம்பி. அது தம்பியா? ஒருனா அவன் கூட பிறந்திருக்காரு. சரி விடுங்க ரேவதி அக்கா. இவரை மட்டும் இந்த பொம்பளை அக்கான்னு கூப்பிடலாம, அந்த பொம்பளை மட்டும் என்ன கூட பிறந்திருக்கு. என் தம்பின்னு சொன்னா தப்பா, இவங்க அக்கான்னு சொன்னா சரியா? என்ன சொல்ற? ஐயோ ஒண்ணும் இல்ல மேடம். வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நீங்க இப்படி ஒரு உதவி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. பரவாயில்ல அனுஷ்கா, சாரு எப்படி ஒரு பொண்ணோ அதே மாதிரி நீயும் ஒரு பொண்ணு தான், உனக்கும் வாழ்க்கையெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இதையெல்லாம் மனசுல வச்சுதான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிற கூடாது. சரிங்க மாமா. சரி ஓகே அருண், நான் கிளம்புறேன். சரிங்க சரவணா, ப்ரொசீஜர் முடிச்சுட்டு இவங்க அனுப்பி வச்சிடறோம். சரி. இந்த ஜெயிலுக்கு வந்ததுக்கு காரணமே நீதான்டா. நீ மட்டும் இந்த ஊருக்கு வராட்டி, அந்த மலர் சிரிக்கிய பாக்காட்டி இவ்வளவு பிரச்சனையும் நடந்திருக்கவே இருக்காது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ ஒருத்தன் தான்டா. இந்த சிரிக்கிய என் பேச்ச கேட்டு எனக்கு அடங்கி இருந்து நான் சொல்ற மாப்பிளைய பிச்சைக்காரனா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிருப்பான். காரணம் நீதான், நீ மட்டும் தான்டா. அந்த மலரோட வாழ்க்கையில இருக்கவே கூடாது. என்னென்ன கஷ்டப்பட போறீங்கன்னு பார்க்கத்தானே போறீங்க. இத்தனை நாள் பிளான் பண்ண தெரியாம பிளான் பண்ணி மாட்டிக்கிட்டோம். ஆனா இனிமே பிளான் பண்றது தெரியாது, பழி வாங்குறது உங்களுக்கு தெரியாது. நான் தான் பெரிய மனுஷி, ஆனா என் பொண்ணு சின்ன பிள்ளை. அவளை கூட நீங்க மன்னிக்காம என் கூட 2 மாசம், 1 மாசம் 1 நாள் இல்ல 2 மாசம் கொசு கடையிலையும் மூட்டை பூச்சிலையும் நானும் என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அது உங்களுக்கு தெரிய வேணா? தெரியப்படுத்துறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு தெரியப்படுத்துறேன். இது மட்டும் இல்ல, அந்த மலர் சிரிக்கிய ஏண்டா உயிரோட இருக்கோம்னு நினைக்க வைக்கல, என் பேரை நான் மாத்திக்கிறேன்டா. ஒரு பொண்ணுன்னு இவங்களுக்கு இப்பதான் தெரியுதா? என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி தெரியவே இல்லையா? நாங்க தப்பு பண்ணிட்டோம் தான், அதுக்காக எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கவே கூடாது. சரவணா, நான் சும்மா விட மாட்டேன்டா. சும்மா தான் மாமா மாமான்னு பேச்சுல சொல்றேன். என் உள் மனசுல இருந்து நீ மாமான்னு எனக்கு தோணவே இல்லை, இதுக்கப்புறமும் தோணாது. ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி. என்ன ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம உள்ள அனுப்பிட்டேல, மன்னிச்சு விட்டுருந்தா கூட ஏதோ சரி மன்னிச்சு விட்டுட்டாங்களேன்னு நானும் பேசாம இருந்திருப்பேன். ஆனா நீ என்னையே உள்ள தள்ளிட்டேல. மாட்டேன் சரவணா, உன்னையும் விட மாட்டேன். எனக்கு அக்கான்னு ஒருத்தி இருக்காளே, அவளையும் விட மாட்டேன். அங்கதானே என்னமா பண்ணிக்கிறீங்க 2 பேரும்? இங்க வாங்கம்மா. 2 பேரும் போய் சைன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. சரிங்க சார். இதுக்கப்புறமாவது உங்க அம்மா பேச்ச கேட்காம நீயா சுயமா யோசிக்கிற வழிய பாரு. உனக்கும் கல்யாணம் வயசாயிருச்சு, இனிமேனாலும் மெச்சூரிட்டியா இரு. ஓகே சார். தலையெழுத்து நாளைக்கிட்டலாம் பேச்சு கேட்கணும். ரொம்ப நன்றி போலீஸ் தம்பி, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அவனும் உங்களுக்கு உதவி பண்ணல, எல்லாத்துக்கும் சரவணா தான் காரணம். நீங்க அவனுக்கு நல்லது பண்ணாட்டியும் கெட்டது பண்ணாம இருங்க. என்னம்மா, நான் சொன்னதுக்கு ஒரு ஆன்சரையும் காணோம். சரிங்க தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே இருக்கும். ரொம்ப சந்தோஷம், கிளம்புங்க. மலர், சொல்லட்டென்றால் மலர், எனக்கு பயமா இருக்குடி. எதுக்கு பயமா இருக்கு? இல்ல, இத்தனை நாள் தான் கல்யாணம் முடியாம சின்ன பிள்ளை மாதிரி ஏதோ வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் கல்யாணம், குடும்பம், குழந்தை, ஒரு பொறுப்பு
இதெல்லாம் வந்துடும். இது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குடி. ஓஹோ, பொறுப்பு வருதோ, குடும்ப இஸ்திரி ஆக போறேன்னு சொல்லாம சொல்றீங்களோ? போலீஸு, என்ன போலீஸு, நீ இதுக்கெல்லாம் தயாராகி தானே கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்? ஆமா மலர். பின்ன எதுக்கு பயப்படுறேன்? இல்லடி, இந்த வீட்டுல நானும் அஸ்வினும் மட்டும் இல்லை, அஸ்வினோட அம்மா அப்பா பூமாரி பாட்டி இவங்க எல்லாத்தையும் சமாளிச்சு எப்படி வாழ போறேன்னு எனக்கே பயமா இருக்குடி. இவங்க ஒன்றும் மிருகங்கள் இல்லைல, மனுஷங்க தானே, அவங்களுக்கும் மனசு இருக்கு. அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ நடந்துக்கிட்டேனா எந்த பிரச்சனையும் வராது தென்றல். சரி மலர். ஏ மலர், ஆ, என்ன இங்க வா. என்ன விஷயம் சொல்லுங்க. சென்ட்ரல் கிட்ட கிஃப்ட் கொடுத்துட்டியா என்ன? கொடுக்கல, கல்யாணத்தன்னைக்கு தானே கிஃப்ட் கொடுக்கணும். ஏன் கல்யாணத்தன்னைக்கு தான் கிஃப்ட் கொடுக்கணும்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா என்ன? இல்ல. பின்ன போய் எடுத்துட்டு வா, சென்ட்ரல் கிட்ட கொடுத்துரு. நீ எடுத்தேன்னு சொல்லி கொடு. ஏன் அப்படி சொல்லணும்? நீங்க தானே எடுத்து கொடுத்தீங்க. நீ எடுத்தா என்ன நான் எடுத்தா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதான். நீ சொல்லு, நீ தான் எடுத்தேன்னு சொல்லு. சரியா? சரி. சரி, போய் எடுத்துட்டு வா. என்ன என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லையே. மலர் எங்க அனுப்புறீங்க? இல்ல, தலைவலியா இருக்காதான் டீ போட்டு கொண்டு வான்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளவு நேரம் பேசுனீங்க? ஆமா, டீ போட்டு வானே எங்க பாசையெல்லாம் பேசணும். அதென்ன உங்க பாசை? உங்களுக்குன்னு தனி பாசை இருக்கா என்ன? ஓ பாசை. இது என்ன லவ் பாசை? நாங்க தான் லவ் பண்றோம், அப்படி ஒண்ணும் பாசை தெரிஞ்ச மாதிரி இல்லையே. உனக்கும் அஸ்வினுக்கும் அவ்வளவு விவரம் இல்ல, அதனாலதான் உங்களுக்கு தெரியல. ஓஹோ, நீங்க ரொம்ப விவரமா தான் இருக்கீங்க. ஆமா. ஏ குடுமலர். சரி மலர், என்னடி இது? இது உனக்கு தான் தென்றல். எனக்கா? என்னது? நீயே ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க. என்னது இது? உள்ள இருந்து வந்து கையை மூஞ்சில குத்துமா என்ன? ரொம்ப தாண்டி யோசனை உனக்கு. ஆமா, முன்னாடியே தெரிஞ்ச இந்த மாதிரி எதுவும் செட் பண்ணாம விட்டுட்டோமோ? ஓபன் பண்ணி பார்த்தேன்றல். சரி. என்ன ஷாக் ஆயிட்டியா என்ன? எனக்கா அது? உனக்கு தாண்டி. எனக்கு இது வேணாம் தென்றல். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்பனா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.